பாருங்க, இதுக்கு பேர் கோட்டை. கோட்டை அதாவது இது வந்து மக்காவிலேருந்து வருது. மக்காவிலேருந்து ஹாங்காங் டு மக்காவ். இது கோட்டை ஜெட் அப்படிம்பாங்க. இந்த பாருங்க, கோட்டை வாட்டர் ஜெட்னு எழுதியிருப்பாருங்க. கோட்டை வாட்டர் ஜெட். இருட்டுக்குள்ள தெரியல உங்களுக்கு இரவுல. இது பாருங்க எவ்வளோ அழகுன்னு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க நாடு. தாரா உள்ளபடி எவ்வளோ அழகு. ஹாங்காங் எவ்வளோ அழகு தெரியுமா? எவ்வளோ அழகான நாடு. இது ஒரு பார்க்கு. இங்கே பாருங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும். இந்த கடல் கரையில் தான் ஒரு பூவும் பாருங்க. இதில் தான் உலகம் சுற்றி வாழுவன் படம். இந்த உலகம் சொல்லிட்டு இந்த கப்பலில் எம்ஜிஆரும் லதாவும் பாடுவாங்களா, அந்த பாட்டு இதில் இந்த இந்த இதில் இருந்து தான் எடுத்தது. அந்த படம் அந்த ஃபெரியில் நம்ம இதுக்கும் இதில் இருந்து தான் வருது. இப்போ இதுக்கும் மக்காவிலேருந்து வருவாங்க. இதுவும் கோட்டை ஜெட், இதுவும் மக்காவிலேருந்து வருது. மக்காவ் நாடு இந்த பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 45 நிமிஷத்தில் போயிடுது. ஹெலிகாப்டர் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஹை ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. பஸ் வசதியும் இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் இல்லை, நான் வந்த புதுசுலாம் இல்லை. இப்போ தான் ஒரு 5-6 வருஷமாக இருக்குது பஸ் வசதி, போக்குவரத்து, கார் இதெல்லாம் எல்லாமே போகலாம். தண்ணிக்குள்ளே போகும். அது போகையில் ஒரு நாளைக்கு நான் காமிக்கிறேன், அந்த இதையும் காமிக்கிறேன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதை வந்து நான் தொடர்ச்சியாக நான் வந்து அதெல்லாம் காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது பக்கத்தில் உள்ள சைனா, இது மக்காவ், ஹாங்காங்கு, கம்போடியா, இந்த மாதிரி நாடுகளுக்கு போகையில் நான் எடுத்து காமிப்பேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதில் வந்து சம்பாதிச்சு ஒன்றும் செய்யப்படுறதில்லை. இது வந்து நான் வந்து ஏதாவது சேவைகளுக்கு தான் பயன்படுத்துவேன். இந்த யூடியூபர்கள் நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா, சுயநலம், வீடு கட்டி மாடி கட்டி அது இதெல்லாம் கட்டி வாழ்ந்துருக்கு. நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு போதுமானது. இதில் எனக்கு ஒரு வருமானம் ஒரு வேலை வருது அப்படின்னா வரல, இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் நான் இதில் சப்ஸ்கிரைபரே இல்லையே, இப்போ தானே புதுசாக திறந்தது. அதனால் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது உதவித்தொகை தான் பண்ணுவேன். இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுக்குறது, பண்ணுறது, இந்த மாதிரி இதுகள் தான் செய்வேன். சரிங்களா? ரொம்ப நன்றி உறவுகளே. தொடர்ச்சியாக இணைஞ்சே இருக்கும்.